ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு கேட்ச் வித் ராஜி மகேஷ் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வரலட்சுமி நோம்பு நம்ம வீட்டுல பூஜைகள் பண்ணது தான் நாம பார்க்க போறோம். வியாழக்கிழமை அம்மனை அழைக்கிறது எடுத்து சனிக்கிழமை புனர் பூஜை வரைக்கும் 3 நாள் பூஜைகள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். நம்ம சேனல்ல நம்ம வீடியோஸ்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சோ லேட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நாம இந்த இடத்துல தான் பூஜைகள் பண்ண போறோம். அதனால ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட வந்து செட் பண்ணிடலாம்னு சொல்லி பேக்ரவுண்ட தான் நான் ஃபர்ஸ்ட் செட் பண்ணியிருந்தேன். இந்த பேக்ரவுண்ட் செட் பண்றதுக்கு எனக்கு ஒரு 100 rupees மட்டும் தான் செலவாச்சு. அதுவும் அந்த ஃபேக் ஃப்ளவர் தான் வாங்கியிருந்தேன். 100 rupeesக்கு நம்ம சென்னை பாரிஸ்ல தான் நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த பேக்ரவுண்ட்ல இருக்க கிளாத் எல்லாமே வந்து அந்த மணி கட்டி விட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கிறத வச்சுதான் நான் வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நான் பேக்ரவுண்ட நான் செட் பண்ணியிருந்தேன். இந்த அழகான சாடியை தான் வரலட்சுமி தாயாருக்கு நான் கட்டி விட போறேன். கிரீன் அண்ட் மெரூன் கலர், செம்ம கலர், அம்மனுக்கு பிடிச்ச கலர் மாதிரியே வந்து சாடி வந்து சூஸ் பண்ணி இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாடி வந்து நான் பிளேட்ஸ் எடுக்கும் போது ஒரு 4 மணி அம்மாவுக்கு வந்து கட்டி விட்டு அவங்கள ரெடி பண்றதுக்கு எனக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த சாடி எல்லாமே ஃபர்ஸ்ட் பிளேட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கலசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கலசத்துக்கு கீழே ஃபர்ஸ்ட் பிளேட் வச்சுக்கிட்டேன். அதுக்கு மேல வந்து பச்சரிசி, மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் கலசம் வச்சேன். இது வந்து சாடி கட்டி விடுறதுக்கு ஒரு 3 கலசம் மாதிரி மீன்ஸ் என்கிட்ட ஒரு பெருசா ஒரு கலசம் எதுவுமே இல்லை அவங்களுக்கு சாடி கட்டுற மாதிரி. அதனால 3 கலசம் வச்சு 3லயும் வந்து தண்ணியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி இல்லைன்னா நம்ம பச்சரிசி கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஆனா நம்ம இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கலசம் வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு சாடி கட்டி விடும் போது அதுல வந்து விருதா இருக்கக்கூடாது. இல்ல பச்சரிசி இருக்கணும், இல்ல மஞ்சள் தண்ணி, இந்த மாதிரி ஏதாவது நம்ம வச்சுதான் கலசமே ரெடி பண்ணணும். கீழே இருக்கிற எல்லாத்துலயும் வந்து மஞ்சள் தண்ணி தான் இங்க இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா 2 கலசம் ரெடி பண்ணுவேன். ஒண்ணு வந்து அம்மாவுக்கு புடவை கட்டி அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி அந்த ஒரு கலசத்துல வெறும் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் ஒரு லெமனு, பன்னீர் இது மட்டும் சேர்த்து அந்த கலசம் ரெடி பண்ணிடுவேன். கலசத்துக்கு ரொம்ப முக்கியமானது இந்த மா இலை இல்லைன்னா நம்ம வெற்றி இலை கூட வைக்கலாம். ஒத்தப்படை இலை நான் மா இலை வச்சிருக்கேன். மா இலை வந்து பாத்தீங்கன்னா 5, 7, 9 இந்த மாதிரி நம்ம ஒத்தப்படையில தான் வைக்கணும். அது நம்ம கொத்தா வச்சா இன்னுமே நல்லது. கொத்தா இல்லைன்னா தனித்தனியா கூட நீங்க ஒத்தப்படையில வைக்கலாம். ஃபைனலா வந்து அம்மனுக்கு வந்து மா இலை வச்சு அதுக்கப்புறம் தேங்காயில வந்து மஞ்சள் நல்லா நம்ம தடவி அதுக்கப்புறம் குங்குமம் வந்து நம்ம ராமமா தான் வைக்கணும், ரவுண்டா வைக்க கூடாது. ஃபைனலா அம்மா ரெடி ஆயிட்டாங்க. இப்ப வந்து இன்னொரு கலசம் ரெடி பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இந்த மணங்களை வந்து நல்லா மஞ்சள்லாம் தடவி குங்குமம் வச்சுக்கிறேன் 4 பக்கமும். அம்மாவை வந்து வாசல்ல இருந்து நம்ம அழைச்சிட்டு வந்தோடனே இந்த மனைகளை தான் அவங்கள அமர வைக்க போறேன். அதனால இந்த மனைகைய நான் ரெடி பண்ணி முதலையே வச்சுக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கலசம் ரெடி பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கலசம் எடுத்திருக்கேன். அதுல வந்து பாதி தண்ணி நான் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து அம்மாவுக்கு பாவாடை கட்டி விட்டுருக்கேன். இந்த பாவாடை நானே தான் ஸ்டிச் பண்ண லேஸ்லாம் வச்சு விட்டு இப்போ வந்து இந்த கலசத்துல பாதி தண்ணி, அதுக்கப்புறம் அதில் மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் சேர்த்துக்கிட்டேன். பன்னீர் சேர்த்த அப்புறம் வந்து ஜாதிக்காய், மாசிக்காய் இது ரொம்ப நல்லது கலசத்துல நம்ம சேர்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு லெமனு, இந்த லெமனும் நம்ம கண்டிப்பா சேர்க்கணும், ஏன்னா அம்மாவுக்கு ரொம்ப உகந்தது. அதுக்கப்புறம் வெற்றிலை பாக்கு, நம்ம குலதெய்வமே வாசம் செய்யற இந்த வெற்றிலை பாக்க நம்ம சேர்க்கணும். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு பிடிச்ச வெள்ளி தங்கம் காயின் இல்லைன்னா நம்ம சாதாரண காயின் கூட நம்ம சேர்த்துக்கலாம். விரலி மஞ்சள், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து நம்ம ஜவ்வாது கண்டிப்பா சேர்த்துக்கணும், நல்லா வாசனையா இருக்கும். அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 2 கிராமம் இது எல்லாமே சேர்த்துக்கிட்டு கடைசியா நாம பூ சேர்த்துக்கலாம். பூ வந்து முழுசா சேர்த்துக்கோங்க, உதிரியா வேண்டாம், ஏன்னா பூ வந்து முழுசா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒத்தப்படையில மா இலை வச்சுக்கலாம். மா இலை இல்லைன்னா நம்ம வெற்றி இலை கூட நம்ம வச்சுக்கலாம். இது ஒரு 5 இல்லைன்னா 7, 9 இந்த மாதிரி மா இலை எடுத்துக்கலாம். தேங்காயில வந்து நல்லா மஞ்சள் நம்ம தடவிக்கலாம் 4 பக்கம். அதுக்கப்புறம் குங்குமம் வைக்கிறது முதல்ல நான் சொன்ன மாதிரி ராமமா தான் வைக்கணும். மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம
நம்ம ரவுண்டா வைக்க கூடாது. அப்புறம் வந்து இந்த கலசத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் முகம்லாம் வைக்க போறது இல்ல. ஏன்னா நம்ம கலசத்துல வைக்கிற தேங்காயில தான் அம்மனோட முகமே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நேச்சுரலாவே வந்து இந்த கலசம் நான் ரெடி பண்றேன். ஒரு பஞ்சு மாலை வந்து நம்ம கண்டிப்பா அம்மாவுக்கு சாத்தணும். அதுக்கப்புறம் இந்த வாட்டி தான் வந்து இந்த வளையல் மாலை நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா அம்மாவுக்கு ரொம்ப இந்த வளையல் மாலைனா பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த வாட்டி வளையல் மாலை வாங்கி அம்மாவுக்கு சாத்திட்டேன். முதல்லலாம் பாத்தீங்கன்னா கலசம் ரெடி பண்றது இப்படிதான் பண்ணுவாங்க. முகம் வைக்க மாட்டாங்க. முகம்லாம் இப்பதான் வைக்கிறாங்க. அதனால இந்த கலசத்தை வந்து நான் சிம்பிளாவே வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனைவிக்கு நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் நம்ம வச்சு விட்டோம்ல, அந்த மனைவிக்கு மேல ஒரு வாழையில அதுக்கு மேல பச்சரிசி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம கலசம் கொண்டு வந்து இந்த மனைகளை தான் நான் வந்து அமர வைக்க போறேன். நம்ம ரெடி பண்ண கலசம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசப்படியில நேரா வச்சு அம்மனை வந்து நம்ம அழைக்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து அம்மாவுக்கு வந்து நம்ம தாம்பலம் வச்சு தான் அழைக்கணும். தாம்பலத்துல வந்து நம்ம சுமங்கலிக்கு பொண்ணுங்களுக்கு நம்ம என்னென்ன கொடுக்கறதுக்காக நம்ம வாங்கினோமோ அது எல்லாமே வந்து அம்மாக்காக நம்ம வச்சு தான் ஃபர்ஸ்ட் நம்ம கூப்பிடணும். இப்ப நான் தாம்பலத்துக்காக நான் வந்து எல்லாருக்குமே கொடுக்கறதுக்காக என்ன நான் வாங்கியிருக்கேனோ அது எல்லாமே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த தாம்பலத்தை நம்ம எடுத்துட்டு போய் நம்ம அம்மன் முன்னாடி நம்ம வைக்கணும். அம்மாவுக்கு வந்து பூஜைகள்லாம் பண்ணிட்டு அம்மாவுக்கு தாம்பலம் கொடுத்து அம்மா என் வீட்டுக்குள்ள வாமா அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடணும். அழைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஸ்லோகம் படிக்கணும்னா ஸ்லோகம் படிக்கலாம். இல்லைன்னா நம்ம ஏதாவது பாட்டு படிச்சு அம்மனை வந்து நம்ம அழைக்கணும்னா அந்த மாதிரியும் அழைக்கலாம். இந்த மாதிரிலாம் நம்ம அழைச்சோம்னா அம்மா ரொம்பவே சந்தோஷம் படுவாங்க. நமக்கு எதுவுமே தெரியலன்னா நம்ம போற்றி போட்டே நம்ம வந்து அம்மனை வந்து நம்ம அழைக்கலாம். அம்மனை நம்ம வந்து வீட்டுக்குள்ள அழைக்கும் போதே வா தாயாரே, என் வீட்டுக்குள்ள வா தாயாரே, வரலட்சுமி தாயாரே அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடணும். வாய் நிறைய நம்ம வந்து எத்தனை பேர் அங்க நின்று நம்ம வந்து பூஜை பண்ணி அவங்கள நம்ம கூப்பிடுறோமோ அத்தனை பேருமே வாத்தாயாரே அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். இப்ப பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு நம்ம தாம்பலம் வச்சதா அவங்க முன்னாடி நம்ம காமிச்சிட்டு அதை கொண்டு போய் நம்ம எங்க நம்ம அம்மனை உட்கார வைப்போமோ அங்க நம்ம தாம்பலம் வச்சுட்டு அதுக்கப்புறம் விஷால் 2 குத்துவிளக்கு எடுத்துக்கிட்டா அம்மனை நான் அழைச்சிக்கிட்டு நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன். வரலட்சுமி தாயாரை நம்ம கூட்டிட்டு வந்தோடனே அவங்களுக்கு நெய்வேத்தியம் படிக்கணும். நெய்வேத்தியத்துல ஃப்ரூட்ஸ், வெண்பொங்கல், நட்ஸ் இந்த மாதிரி எது வேணா நம்மளால முடிஞ்சதை நம்ம படிக்கலாம். நெய்வேத்தியத்துல ஃப்ரூட்ஸ் தான் அம்மாவுக்கு படிச்சிருந்தேன். நெய்வேத்தியம் படிச்சுட்டு கற்பூர ஆரத்தியை காமிச்சிட்டு நல்லபடியாவே வந்து பூஜையை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இந்த பூஜை எல்லாமே வந்து வியாழக்கிழமை ஈவினிங்கா அம்மனை அழைக்கிற பூஜை தான் நம்ம பார்த்திருந்தோம். இனிமே நம்ம பார்க்க போறது வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு காலையில இருந்து எடுத்து ஈவினிங் வரைக்கும் பூஜை வீடியோ தான் நாம இன்னமே பார்க்க போறோம் இந்த வீடியோல. இப்ப வந்து நிலவாசப்படிக்கு தான் முதல்ல நான் பூஜைகள் பண்ண போறேன். முதலே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நல்ல அழகான கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நிலவாசப்படிக்கு நம்ம பூஜைகள் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பூஜை அறையில போய் நம்ம பூஜைகள் பண்ணலாம். தோரணம்லாம் நம்ம முதல் நாள் ஈவினிங்கே நம்ம கட்டி விட்டுறணும். ஆனா அம்மனை அழைக்கிற அந்த டைம்ல வந்து கரெக்டான டைம்ல நம்ம அழைச்சிடணும்னு சொல்லி கொஞ்சம் டைம் இல்லாததுனால ஒரு மாயில கொத்து மட்டும் வந்து மெயின் என்ட்ரன்ஸ்ல நான் கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வரலட்சுமி தாயாரை வந்து நான் வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்தேன். இது வந்து வெள்ளிக்கிழமை காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா மாயில தோரணம் கட்டி விட்டுறலாம்னு சொல்லி அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
மாவில தோரணம்லாம் கட்டிட்டு இப்ப நமக்கு நம்ம காப்பு கட்டுற முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு நம்ம காப்பு கட்டி விடணும். இந்த பூஜைக்கான காப்பு வந்து முதல்ல அம்மனுக்கு தான் நம்ம கட்டி விடணும். அதனால அம்மனுக்கு வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் நானும் வந்து காப்பு கட்டிக்கிட்டேன். காப்பு வந்து விஷால் கையாரவே நான் கட்டிக்கிட்டேன். அவன் ஸ்கூலுக்கு போறதுக்காக சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டானா, அவரு தூங்கிட்டு இருந்தாரு. சரி, குழந்தையும் கடவுளும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்களே, அதனால என்னோட குழந்தை கையாலவே வந்து நான் காப்பு கட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் பூஜையை ஆரம்பிச்சிருந்தேன். வெளி நலப்பாசுபடிக்கு பூஜையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள எங்கெங்க விளக்கு ஏத்தணுமோ எல்லா விளக்கையும் ஏத்திக்கிட்டு அம்மனுக்கு வந்து காப்பு கட்டிட்டு நானும் காப்பு கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜையவே ஆரம்பிச்சிருந்தேன். மார்னிங் பூஜையே காப்பா கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு வந்து தாலி கட்டி விடணும்ல, அதனால வெறி மஞ்சள் அப்புறம் மஞ்சள் கயிறுல வந்து தாலிலாம் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே நம்ம வீட்டுல மகாலட்சுமி தாயார் அப்புறம் பார்வதி தாயாருக்கெல்லாம் நான் தாலி போட்டுட்டு இருந்தேன். அவங்களுக்கும் மஞ்சள் கயிறுலாம் மாத்தணும்னு சொல்லி எல்லா தாலி கயிறும் வந்து ரெடி பண்ணேன். அம்மனுக்கு கட்டி விடுறத வந்து நல்லா ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க பாதத்துல வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுல இருக்கிற விக்கிரங்களுக்கெல்லாம் தாலி போட்டுட்டு இருந்தேன்ல, அந்த கயிறும் எல்லாமே மாத்தி அம்மா முன்னாடி வச்சு பூஜைகள் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வந்து நாம அபிஷேகம் செஞ்சிடலாம்னு சொல்லி அபிஷேகம் செஞ்சிருந்தேன். 3 அபிஷேகம் பண்ணியிருந்தேன். பால், மஞ்சள், அதுக்கப்புறம் பன்னீர், இந்த 3 அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அம்மா கழுத்துல இருந்து வந்து அந்த தாலியை மாத்தினதுனால இப்போ ஒரு சாதாரண தாலியை போட்டு அந்த தாலியை கழட்டி அப்புறம் அதுல இருக்கிற கயிறை மாத்தி தாலி கயிறை மாத்தி ரெடி பண்ணி அம்மன் பாதத்துல வச்சிருக்கேன். இப்ப மகாலட்சுமி தாயாருக்கு அபிஷேகம் நடந்த அப்புறம் அவங்களுக்கு அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லா தாயாருக்கும் வந்து தாலி கட்டி விடலான்னு சொல்லிதான் எல்லா தாலியும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இப்ப மகாலட்சுமி தாயாருக்கு வந்து அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜைகளை ஆரம்பிக்கலாம். இப்போ கற்பூரம் ஆர்த்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாலி கட்டி விடலாம். இப்போ நான் முதல்ல வந்து தாலி மாத்துறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்க மகாலட்சுமி தாயாருக்கு தான் வந்து தாலி கயிறு வந்து நான் மாத்தி விடுறேன். இந்த தாலியில போட்டிருக்க இந்த பொட்டு வந்து ரொம்ப பார்த்து பார்த்து ரொம்ப சின்னதா எனக்கு வேணும்னு சொல்லி நான் வாங்கினது. ஏன்னா அவங்களுக்கு சைஸுக்கு வந்து கரெக்டா இருக்கணும், பார்க்கவும் அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பார்த்து பார்த்து வாங்கினேன் இந்த பொட்டு. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொட்டு தான் போடுவாங்க, அதனால அம்மனுக்கும் வந்து இந்த மாதிரி பொட்டே வந்து நான் வாங்கினேன். இப்ப நம்ம வரலட்சுமி தாயார் கலசமா இருக்காங்களா, அவங்களுக்கு விரலி மஞ்சள் வச்சு தான் தாலி நான் கட்டி விடுறேன். இந்த விரலி மஞ்சள் வச்சு இந்த நம்ம தாலி கயிறு கட்டுறோம்ல, இந்த தாலி கயிறுலாம் அப்புறமா நம்ம என்ன செய்யறதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இந்த தாலி கயிறு எல்லாமே நம்ம பத்திரமா வச்சு நாம எப்பெல்லாம் வந்து தாலி கயிறு மாத்துறோமோ அப்பெல்லாம் வந்து இந்த தாலி கயிறுலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து இந்த தாலி கயிறு எல்லாமே நம்ம பத்திரமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தாலி கட்டின அப்புறம் இன்னுமே அழகா இருக்காங்க. இந்த வாட்டி வந்து இந்த புடவை சூஸ் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து நான் கட்டி விடணும் தான். நான் வந்து எடுக்கும் போதே வந்து வரலட்சுமி தாயாருக்கு இந்த புடவை தான் நான் கட்டி விடணும்னு சொல்லி இந்த புடவை கட்டி இந்த அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு தாலியெல்லாம் கட்டி விடும் போது இன்னுமே அழகா இருக்காங்க. என் கண்ணே பற்றக்கூடாது, அவ்வளவு அழகா இருக்காங்க. இப்ப இந்த வீடியோல நம்ம பார்த்ததுக்கு எல்லாமே வந்து மார்னிங் பூஜையை தான் நம்ம பார்த்தோம். காப்பு கட்டி தாலி கட்டி எல்லாமே பூஜைகள். இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு ஈவினிங்கா நம்ம மெயினா செய்ய வேண்டிய பூஜையை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். முதல்ல வந்தோடனே நான் ரெடி ஆயிட்டு வந்துட்டேன். அழகா அம்மாவுக்கு மேட்சிங்கா கொஞ்சமா வந்து கிரீன் கலர் ப்ளவுஸ் போட்டு கோல்டன் கலர் சாடி கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்தேன். கொஞ்சம் அம்மா கூட மேட்சிங்கா இருக்குன்னு சொல்லி நானும் வந்து கொஞ்சம் ப்ளவுஸ் மட்டும் கிரீன் கலர் ப்ளவுஸ் போட்டு அம்மா கூட கொஞ்சம் மேட்சிங்கா ஆயிட்டேன். இந்த மாலை வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி நான் வாங்கினேன். எனக்கு ஓப்பனா தான் வேணும்னு சொல்லி எங்க நான் வந்து வாங்க போனேனோ அங்க வந்து ஓப்பன் சைஸ் வந்து மாலை இல்லை. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு ஓப்பனா தான் வேணும்னு. அதுக்கப்புறம் கஸ்டமைஸ் பண்ணி நான் வாங்கிக்கிட்டேன். மாலையெல்லாம் போட்டுட்டு ஈவினிங்கா வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனை தான் பண்ணோம். அர்ச்சனை
அர்ச்சனை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப உகந்த அர்ச்சனை வந்து வரலட்சுமி தாயாருக்குன்னு சொன்னோம்னா குங்கும அர்ச்சனை. இந்த குங்கும அர்ச்சனை வந்து நானும் சந்தியாவும் சேர்ந்தே பண்ணியிருந்தோம். குங்கும அர்ச்சனை வந்து 108 போற்றி மகாலட்சுமி தாயாரோட பேரை சொல்லி போற்றி போட்டு நாங்க அர்ச்சனை பண்ணியிருந்தோம். 2வது அர்ச்சனை வந்து பாத்தீங்கன்னா ரோஜா பூ அர்ச்சனை நாங்க பண்ணியிருந்தோம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட வந்து ஸ்லோகம் சொல்லி தான் நாங்க வந்து அர்ச்சனை பண்ணியிருந்தோம். குங்கும அர்ச்சனை முடிஞ்சோடனே வந்து மகாலட்சுமி தாயாரோட ஸ்லோகம் சொல்லி ரோஜா பூ அர்ச்சனை தான் பண்ணியிருந்தோம் 2வது அர்ச்சனை. இப்போ வந்து எத்தனை வேணா நம்ம அர்ச்சனைகள் நம்ம பண்ணலாம். ஆனா முக்கியமான அர்ச்சனைன்னு சொன்னும் போது வந்து குங்கும அர்ச்சனை தான். ஒரே அர்ச்சனை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம்னா குங்கும அர்ச்சனை பண்ணோம்னா ரொம்பவே நல்லது. நான் குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூவால அர்ச்சனை பண்ணி நல்லபடியாவே முடிச்சிருந்தோம். அர்ச்சனை பண்ணி முடிச்சோடனே வந்து தாம்பலம் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். வரவங்களுக்கு தாம்பலம்லாம் கொடுக்கணும்னு சொல்லி இந்த பிளேட்ஸோட தான் நம்ம வந்து தாம்பலம் கொடுக்க போறோம். தாம்பலத்துக்கு வந்து என்னென்ன வாங்கினோ எல்லாமே வந்து கரெக்டா எடுத்து வச்சிடணும்னு சொல்லி தான் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு படையல் போட்டு கடைசியான ஒரு பூஜையை நம்ம செய்யணும். அதுக்கு முன்னாடி இந்த தாம்பலம் எல்லாமே நம்ம எடுத்து வச்சிடலாம். நான் கணக்கு போட்டது வந்து பாத்தீங்கன்னா தாம்பலம் 9 பேருக்கு தான் சொல்லி நாம 9 பேருக்கு தாம்பலம் கொடுக்கும் போது அதுல வந்து அம்மனையும் நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா அவங்களையும் நம்ம தாம்பலம் வச்சு நம்ம அழைக்கிறோம்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 9 தாம்பலம் நான் வந்து கணக்கு போட்டிருந்தேன். ஆனா இந்த வாட்டி எக்ஸ்ட்ராவா வந்து 2 தாம்பலம் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தது. ஆனா அந்த 2 எக்ஸ்ட்ரா தாம்பலம் வந்து நான் எப்படி நான் கொடுத்தேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வாங்கினதே கணக்கு போட்டு தான் நான் வாங்கினேன். எல்லாமே வந்து அந்த வரலட்சுமி தாயார் சேலு தான். எல்லாருக்குமே வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நான் எப்படி கொடுத்தேனோ அந்த 2 பேருக்கும் வந்து அப்படிதான் நான் கொடுத்தேன். ஏதோ மேஜிக் நடந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா அந்த 2 பேருக்கும் நான் எப்படி கொடுத்தேன்னு எனக்கே தெரியாது. எல்லாமே அந்த கடவுளோட சேலு தான். எதிர்பார்க்காம சுமங்கலி பொண்ணுங்க அவங்களா வந்து யாராவது வராங்கன்னா அந்த அம்மனே வந்ததுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நடந்தது. அவங்களுக்கும் தாம்பலம் கொடுத்ததுல ரொம்பவே சந்தோஷம். இப்ப தாம்பலம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அம்மாவுக்கு படையல் தான் போடுறேன். படையல்ல முதல்ல நான் வந்து அம்மாவுக்கு வச்சது சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் 2 வகமா வடை, கடல வடை, உளுந்த வடை, அதுக்கப்புறம் அப்பளம், அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் அண்ட் கேரட் வந்து பொரியல், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கூட்டு, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் சாம்பார், ரசம், பாயாசத்துல கீர் பாயாசம் தான் நான் செஞ்சிருந்தேன். இந்த படையல் சாதத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த படையல் சாதம் மட்டும் இல்ல, மொத்தத்திலேயே நான் சாப்பாடு செஞ்சதுல எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஆனியனும் இல்லை கார்லிக்கும் இல்லை. சுத்தமா வந்து ஆனியன் கார்லிக் சேர்க்காம தான் வந்து இந்த நெய்வேத்தியமே நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அம்மனுக்கு. கடைசியா தாயாருக்கு வந்து படையல் சாதம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி போக தான் நான் காமிச்சிருந்தேன். ஏன்னா சாம்பிராணி நம்ம போடுறது அம்மனுக்கு வந்து ரொம்ப உகந்தது. அதனால இந்த 3 நாட்களும் வந்து சாம்பிராணி நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கற்பூரம் ஆர்த்தியை காமிச்சு இந்த பூஜையில தப்போ தவறோ எது நடந்தாலும் சரி என்னோட சின்ன தப்பு அதை நீ பெருசா எடுக்காம இந்த பூஜையை நீ ஏத்துக்கோமான்னு சொல்லி நல்லா மனசார வேண்டிக்கிட்டு அடுத்த வருஷம் இன்னுமே நல்லா செய்யணும், இன்னுமே வந்து நிறைய ஆளுங்களுக்கு நான் தாம்பலம் கொடுக்கணும், அது மாதிரி ஒரு நிலைமையில நீ எனக்கு கொண்டு வா. கடைசியா வந்து கற்பூரம் ஆர்த்தியை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காயை உடைச்சாரு அவரு. தேங்காயை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தேங்காவை அம்மனுக்கு நான் வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நாம படையல் சாதம் நெய்வேத்தியம் படைச்சோம்ல அது எல்லாமே அவங்களுக்கு படைச்சிட்டு மனதார வந்து நம்ம மனசுல என்ன இருக்கோ எல்லாமே வந்து அவங்கள்ட்ட சொல்லலாம். அடுத்த வருஷம் இன்னுமே வந்து ஒரு நல்ல சுகத்தை கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்பலாம். இப்ப நல்லபடியாவே பூஜையை முடிஞ்சது. இப்ப நம்ம தாம்பலம் முதல்ல வச்சது நம்ம அம்பாளுக்கு வச்சு நம்ம அழைச்சோம். தாம்பலம் நம்ம கொடுத்தது 2வது தாம்பலம் எப்பவுமே எங்க வீட்டுல இருக்க மகாலட்சுமிக்கு தான் கொடுப்பேன். என்னோட பொண்ணுக்கு 2வது தாம்பலம் அவளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வர சுமங்கலிங்க எல்லாருக்குமே வந்து தாம்பலம் கொடுப்பேன். அவளோட வாழ்க்கை எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கு முதல்ல வந்து தாம்பலம் கொடுத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம வீட்டுல தாம்பலம் வாங்க வரவங்க எல்லாருமே வந்து மகாலட்சுமி தாயார் தான். மகாலட்சுமி தாயாரே வந்து தாம்பலம் வாங்குறதுக்கு சமம். அதனால எல்லாருக்குமே வந்து நான் பாத பூஜை செய்வேன். பாத பூஜை மஞ்சள்லாம் நல்லா
அவங்க பாதத்துல ஃபுல்லா மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அது சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுல வர்றவங்க மகாலட்சுமி தாயாருக்கு சமம்னால அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் நம்ம கண்டிப்பா நம்ம வாங்கணும். அதுக்கப்புறம் தான் தாம்பலம் நம்ம கொடுக்கணும். இன்னைக்கு எல்லாருக்குமே நல்லா பாதம் பூஜைகள் செஞ்சு அவங்களுக்கு தாம்பலம்லாம் கொடுத்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்லபடியாவே பூஜை வந்து கம்ப்ளீட் ஆயிருந்தது. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. கடைசியா வந்து நம்ம இது எல்லாமே செய்யும் போது அம்மாவுக்கு போட்ட படையல் சாதத்துல வந்து அந்த பாயாசம் மட்டும் கொஞ்சம் கீழே வந்திருந்தது. அந்த கீழே வந்த பாயாசத்துல வந்து பாத்தீங்கன்னா எறும்புலாம் வந்து அந்த சைட்ல இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. என்னமோ அந்த அம்மாவே வந்து சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருந்தது. எல்லாமே நம்புனா எல்லாமே இருக்கு, நம்பலனா ஒண்ணுமே இல்லை. ஸோ என்ன நல்லபடியா பூஜை எல்லாமே கம்ப்ளீட் ஆனது. வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல விரதத்தை ஆரம்பிச்ச நைட்டு வந்து அம்மனோட படையல் சாதம் நாம தான் சாப்பிடணும். கடைசியா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில நான் விரதத்தை முடிக்கும் போது டைம் பாத்தீங்கன்னா 10:30 மணி இருந்தது. நல்லபடியா பூஜையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விரதத்தையும் முடிச்சுக்கிட்டேன். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல புனர் பூஜை தான் நம்ம பார்க்க போறோம். சனிக்கிழமை காலையில பூஜை தான் இது. காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் பண்ணிட்டு நைவேத்தியத்துல புனர் பூஜை அன்னைக்கு நாம வந்து பாலும் பழமும் நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். எப்படி நம்ம பொண்ணு மாப்பிள்ளைக்கு புது கல்யாணம் ஆனவங்களுக்கு நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரிதான் நம்ம வந்து அம்மாவுக்கு வந்து புனர் பூஜ்யத்துல நைவேத்தியமா பாலும் பழமும் கொடுக்கணும். பாலில் வந்து வாழைப்பழம் கட் பண்ணி அதில் சர்க்கரை மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு தான் நம்ம வந்து கலசத்தை நம்ம கொஞ்சம் நம்ம வந்து முன்னாடி தள்ளி வச்சிட்டோம்னா அது பிரிச்சதுக்கு சமானம் இருக்கும். அதனால பாலும் பழமும் கொடுத்துட்டு உடனே நம்ம பிரிக்காம கொஞ்சம் நம்ம முன்னாடி தள்ளி வச்சுட்டு கலசத்தை அதுக்கப்புறம் நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ பாலும் பழமும் நம்ம கொடுத்துட்டு கற்பூரம் ஆர்த்தியை காமிச்சிட்டு பூஜையை கம்ப்ளீட் பண்ணிடலாம். கடைசியா கற்பூரம் ஆர்த்தி நம்ம காமிக்கணும். கடைசியா வந்து நம்ம வேண்டுதல் வைக்கும் போது தப்போ தவறோ என்னோட ஒரு சின்ன தப்பு இந்த பூஜையில ஏதாவது நடந்தா அதை நீ பெருசா எடுத்துக்காம மன்னிச்சு என் பூஜையை எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம மனசுல ஏதாவது வேண்டுதல்னா வேண்டுதலையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் கலைக்கணும். ஏன்னா எத்தனை பேர் வந்தாங்க நம்ம வீட்டுல எல்லாருமே அம்மனை பார்த்தாங்க. கடவுளுக்கெல்லாம் டிஸ்டி படும்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா டிஸ்டி படும். அம்மனுக்கும் நம்ம வந்து டிஸ்டி கலைக்கணும். அதனால கடைசியா வந்து டிஸ்டி நான் கலைச்சி அம்மனுக்கு வந்து டிஸ்டி கலைக்கிறதுக்காக ஒரு தாம்பத்துல வந்து நம்ம கொஞ்சமா தண்ணி எடுத்து அதுல மஞ்சள் கலந்து 2 வெற்றியில வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெற்றியில முழுசா வச்சு அதுக்கு மேல கற்பூரம் பத்த வச்சு 3க்க நம்ம அம்மனோட ரைட் சைட்ல 3க்க லெஃப்ட் சைட்ல அப்புறம் 3க்க வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் நம்ம டிஸ்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோட்ல வந்து அப்படியே நம்ம அந்த கற்பூரம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த வெற்றில அப்படியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி எல்லாமே அது ரவுண்டா நம்ம சுத்தி விட்டுட்டோம்னா டிஸ்டி கலைஞ்சதுக்கு சமம். இப்ப வந்து நாம வந்து புனர் பூஜை நம்ம செஞ்சு வச்சு இப்ப வந்து நம்ம கலசத்தை எடுத்தோம்ல அந்த தேங்காயை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசி ட்ரம்முக்குள்ள நம்ம போட்டு வச்சிடணும். அம்மாவுக்கு நம்ம வச்ச பூ எல்லாமே நாம எடுத்து வச்சுக்கலாம் அந்த பூவெல்லாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட முகம் அதுக்கப்புறம் வந்து இந்த தேங்காய் எல்லாமே அரிசி ட்ரம்முக்குள்ள போட்டு ஒரு 3 நாளைக்கு வச்சிருங்க. 3 நாளைக்கு அப்புறம் எடுத்து நம்ம ஸ்வீட்டா தான் எடுத்து நம்ம சாப்பிடணும். அதை வந்து நீங்க சாப்பாடுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஸ்வீட்டா எடுத்து நம்ம சமைச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட் பண்ணா மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களோட ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட்டும் மட்டும்தான் எனக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.